ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா எல்லாருமே பேக் டு ரொட்டீன் ஆயாச்சு. தம்பி வந்திருக்கான்னு சொல்லிட்டு தான் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம். இப்பயே வந்துமே 1 வாரம் ஆயிடுச்சு. 1 வாரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அதுவும் அந்த லாஸ்ட் டே சுத்தமா எனக்கு வீடியோ எடுக்கிற மூடே இல்ல. தம்பி ஊருக்கு போனதும் ஆதித்யாவுமே கொஞ்சம் சோகமா இருந்தான். இருந்தாலும் இப்ப அவன் பேக்லாம் எடுத்துட்டு போயிட்டான்னா, சரி காலேஜுக்கு போறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். நானுமே தம்பி கிளம்புனதும் மறுநாள் இருந்துட்டு கிளம்பி ஊருக்கு வந்தாச்சு. எல்லாருமே ஊருக்கு போயிட்டே இருக்கிறனால வீடியோ எடுக்கவே தோணவே இல்ல. அன்னைக்குமே ஃபுல்லா டயர்டா இருந்தது. ஈவினிங் மேல தான் வீடியோ எடுத்திருந்தேன். நைட் டின்னருக்கு இட்லி தான் ரெடி பண்ண போறேன். இட்லிக்கு வழக்கம் போல தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி தான் அரைக்க போறேன். இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா சாட்டர்டே, சண்டே லீவ்லாம் முடிச்சுட்டு மண்டே போனா எப்படி இருக்கும் அந்த மாரி தான் இருந்தது. எங்கிட்டு போய் சுத்திட்டு வந்தாலும் சரி, நம்மளோட ரொட்டீனுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேத்து ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுல மீஷோல வாங்கின ஒரு சில ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் தான் பண்ணியிருக்கேன். அதுல ஒன்று தான் இந்த வாஷிங் மிஷின் கவர். ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா கொடுத்துருக்கனால நம்ம பட்டன் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒவ்வொரு டைமும் ஜிப் ஓப்பன் பண்ண தேவையில்லை. என்னோட வாஷிங் மிஷினுக்கு கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சு. கீழே அந்த வீடியோ டேக் பண்றேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.